சாத்தையே நானே தான். நான் இச்சபை நாடு வந்திருக்கும் பொழுது நான் யாரு? நான் எந்த நாட்டை சேர்ந்தவன்? என்னுடைய பேர்நாமங்கள் என்ன? உனக்கு தெரியுமா? என்ன சொன்னால் தெரியும் சாமி. சொன்னால் தெரியும். ஆமா. நான் சொல்வதற்கு முன்பதாக ஆனா பிறந்த அப்பமார்களும் அருமெரும் தாய்மார்களும் சிறியோர் பெரியோர் அவற்றவர்களும் திரளாக இருந்திருக்கிறார்கள். இது எதற்காக? என்ன காரணம்? மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஊரு மல்லிக்குட்டை. ஆமா. கோயில் இருக்கிற இடம் செம்பிளியானூர். மல்லிகுட்டைக்கு அருகாமல் உள்ள செம்பிளியானூர்ல அமர்ந்திருக்கக்கூடிய அன்னை சக்தி ஆதிபரா சக்தி மாரியம்மனுடைய திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி, அதாவது குங்கனாபுரம் அருகாமல் உள்ள மூலப்பாதை சேர்ந்த பச்சைம நாடக சபா குழுவினரை கொண்டு வந்து ஒரு இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அப்படி நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருந்தாலும் தூண்டா மணிவிளக்கு துளிர்விட்டே இருந்தாலும் அதுக்கோ ஒரு தூண்டுகோல் வேண்டும். அந்த தூண்டுகோலாக இருந்தவர்கள் யாரு? இன்னும் இந்த ஊர் தர்மகர்த்தா, பட்டக்காரரு, இன்னும் ஊர் கவுண்டரு, இன்னும் பூசாரி, இங்க இருக்கக்கூடிய குருபரியர்கள் அனைவரும் ஒன்று கூடி, அதாவது நம்மளுக்கு வெத்தலை தாம்பலம் கொடுத்து இன்றைக்கு ஒரு இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்காங்க. உண்மைதான். சரி. அதாவது படியனும் பாராமல், கஷ்டமனும் பாராமல், அதாவது தூக்கமனும் பாராமல் படிக்க நம்ம நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சிறியோர் பெரியோர் யாவற்றவர்களும் நாடகத்தை அரங்கேற்றம் செய்து கொடுத்தவர்களும் எப்படி இருக்க வேண்டாம்? அனுபவ பக்கபல அரசுபட்டாண்டு என்ன போன பக்கபல பெற்று வருகி அருகுபோல் மூங்கல்போல் கலைகளைத்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற்று நோய் நொடி பீடபணி நீங்கி அவங்க செய்யும் தொழிலை மேலும் மேலும் வருமானத்தை கொடுத்து, அதாவது போகும் வருவதில் எந்த ஒரு இடமும் அவங்க குடும்பத்திலே எவ்வளவு ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த சக்தி மாரியம்மனுடைய அருள் பெற்று வீடோடு வாழ அம்மனை வேண்டுகிற ஒரு அமைச்சர். தந்தையார் யாரு சாமி? தாய் யாரு? உனக்கு தெரியுமா? என்ன சொல்லுங்கள். தெரியும். சொல்றோம். வடமதுரை ஆளக்கூடிய வசுதேவ மன்னனே என்னுடைய தந்தையார். தேவகி ரோகிணி என்னுடைய தாய். அப்படி தேவகி ரோகிணி என்னுடைய தாயாக இருந்தாலும் வசுதேவன் என் தந்தையாராக இருந்தாலும் நான் ஆளக்கூடிய நாடோ சங்குதுவாரை வைகுண்டம் என்று தெரிவிக்கலாம். வைகுண்டத்திலே நான் பொறுப்படமாக எழுந்தருளாலும் என்னுடைய தாயோ தேவகி ரோகிணியாக இருந்தாலும் அதாவது சரி
நான் எதற்காக இந்த கண்ணனாக அவதாரம் எடுத்து எதுக்காக அவதாரம் எடுத்தீங்க? எனக்கு எத்தனை அவதாரம் தெரியுமா? எத்தனை அவதாரம்? அகத்திலே 1008 அவதாரம், அகத்திலே 1008 அவதாரம், யுகத்திலே 108 அவதாரம், 108 அவதாரம். இப்ப நான் எடுத்ததோ தச அவதாரம் 10. எடுத்ததோ தசாவதாரம் 10. என்னென்ன அவதாரம்? இந்த தச அவதாரம் எதுக்கு எடுத்தேன்னு தெரியுமா? அதர்மத்தை அழிக்க வேண்டும், தர்மத்தை அழிக்க வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படி என்று சொல்லி நான் இப்போ 8ஆம் ஊர் கண்ணனாக பிறந்திருக்கிறேன். 8ஆம் ஊர் கண்ணனாக பிறந்திருக்கீங்க. சரி சாமி. அதாவது மச்சம், மச்சம், கூர்மம், கூர்மம், வராகம், வராகம் இப்படிப்பட்ட 10 அவதாரத்தை எடுத்து 10 அவதாரத்தை எடுத்து அதர்மத்தை அழித்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி வருகிறேன். நிலைநாட்டி வரீங்க. உண்மைதான். சரி சாமி. அப்படி இருந்தாலும் நான் யாருக்கு சகாயனாக இருக்கேன்னு தெரியுமா? யாருக்கு சொகாயா இருக்கிறீங்க? சொக்காயா? ஏன் சாமி? நான் காமெடி பண்ணாதான் உண்டை மூடி கம்னோ. யாருக்கு சகாயனா இருக்கிறீங்க? அப்படியே ஏன் சாமி? அடங்க மாட்டியா? பேசாதப்பா. இல்ல அடங்க மாட்டியா நீ? சாமிகிட்ட அப்படி பேச பாருங்க என்ன பேசிட்டு இருக்கிறேன்னு. நீதான் முடியறாடா? இல்லைங்க. சரிங்க. மாமா கிட்ட தான் பேசணும். பாண்டவர்கள் இந்த ஆயனையே நம்பிய பாண்டவருக்கு நான் கண்ணனாக நான் இருப்பேன். கண்ணனாக நீங்க இருக்கிறீங்க. நம்பாத துரியனுக்கு யமனாக நான் இருக்கேன். யமனாக நீங்க இருக்கிறீங்க. சரி சாமி. அப்படி இருந்தாலும் நான் பாண்டவர் பக்கம் கண்ணனாக இருந்து என் அத்தமக்க பாண்டவர்களை பாதுகாத்து வருகிறேன். பாதுகாத்துக்கிட்டு வரீங்க. அப்படி இருந்தாலும் என்னவென்று தெரியவில்லை. இன்று தினம் என் தங்கையாகப்பட்ட பாஞ்சாலி திரௌபதா அண்ணா மாயவா அபயம் என்று என்ப அபய குரல் கொடுத்து அழைத்திருக்கிறார். என்ன சமாச்சாரம் என்று தெரியவில்லை. கோழி வேணும். கோழி முடிக்கிறதுக்கு ஆளு வேணும். எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படி 2 தப்பட்டை வேணும். தப்பட்டை வேணும் அடிக்கிறதுக்கு.
எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துருங்க. பாரு ஊர் பண்றாங்க ஓய் சூரா சூரா கலரா ஏற்பாடு பண்ணுங்க. கோயிலுக்கு எடுத்துட்டு ஒரு தப்பட்ட கோழி வேணும், தப்பட்டக்காரர் வேணும். தங்கா, தங்கா. பஞ்சாசரம் முடிக்க பாம்பி மேல பள்ளி கொண்ட எழுதிலட்ட நெஞ்சாய் ஒன்று வரைக்கும் நாதிரிக்கு மைத்தினாரு அன்று வந்து காத்தது போல இன்று வந்து கற்க வேண்டும் ஆகட்டும் தங்கா. என் பேரண்டாகப்பட்டவர் புனிசேலன் மனநடுக்கு போனவன் இன்னும் மாறி தேடி வந்ததில்லைன்னா கவராக போனவர் சரி, அப்படி இருந்து போயிடும். தங்கா, அதாவது ஆயப்பாடியில இருந்த கண்ணனை அண்ணா பிறந்தாமா எனக்கு அவைமேல் சொல்லி அவைய குரல் கொடுத்தியே, என்ன காரணம்? என்ன காரணம்? அட்டா அட்டனை என்னென்று சொல்வேன் அட்டா பேராண்டாகப்பட்டவன் குனிசீலன் சரி. மலரடுக்கு போனவன் உன்னை மழை தேடி வந்ததில்லைன்னா போயிட்டோம் தங்கா, கணவராக போனவர் என் கணவரும் மழை தேடி வந்ததில்லைன்னா யாருமே காண வர சொல்லுங்க. அட, அதாவது பார்த்திபனும் இல்ல, இன்னும் சொல்லிங்க இதே நடந்தா வேணும்னு சொல்லி கேட்டாங்க. குலசீலனும் இன்னும் இல்ல, 1/2 மணிக்கு வரக்கா நம்மனா 6 மணிக்கு வரல. இந்த பாண்டவருக்கு இதே வேலையா போச்சு. எதே ஒண்ணு செய்யறது, எங்கேயோ போய் சிக்கிக்கிறது, கடைசியில கண்ணா மாயவா அப்படின்னு உடனே நம்மள இருந்து கோர்த்து விடுறது, இதே குழப்பா போச்சு இந்த பாண்டவர்களுக்கு. எத்தனை நாளைக்கு உங்களுக்கு பக்கத்துல இருந்துகிட்டே நம்ம வந்து இந்த பாண்டவரை காத்துக்கிட்டே இருக்க முடியும்?
அதாவது போன குணசேகரனையும் காணோம். என் மைத்துன் ஆகப்பட்ட அர்ஜுனன் சென்று அர்ஜுனனும் வரவில்லை. உண்மைதானா? அதாவது எங்க என்ன ஆச்சு, என்ன ஆகப்பட்டாங்களோ என்னன்னு ஒன்றுமே தெரியல. புரியவில்லைண்ணா. அதனால இந்த ஆறிலுமான கானகத்துக்கு மலரெடுக்கத்தானும் சென்றாங்க. அதனால உடனடியா சென்று இது என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு வா, பிறகு நான் வர்றேன். அப்படிங்களா? ஆமா, நீ உடனடியே காணகம் போ. அப்படிங்களா? காணகம் சென்று அந்த அர்ஜுனனும் உன் பேரனும் அங்க தோட்டம், அதாவது அந்த வனக்கரையில என்ன செய்துட்டு இருக்காங்க, மலர் எடுத்து கொண்டு இருக்காங்களா இல்ல வேற என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்து வா, பிறகு நான் வர்றேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.